الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا فقال النبي صلى الله عليه وسلم إن المقسطين عند الله على منابر من نور أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நம்மவர்களை ஒரு ஏற்றத்தாழ்வோடு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா படைத்திருக்கிறான். உலகத்திலே வாழக்கூடிய நம்மவர்களிடத்திலே சிலர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறான், சிலர்களை அதிகாரங்கள் கீழ் இருப்பவர்களாக ஆக்கியிருக்கிறான். பெற்றோர்களுடைய அதிகாரங்களுக்கு கீழ் பிள்ளைகளையும், கணவன்மார்களுடைய அதிகாரங்களுக்கு கீழ் மனைவிகளையும், முதலாளிகளுடைய அதிகாரங்களுக்கு கீழ் தொழிலாளர்களையும், இப்படியாக பல்வேறு வகையிலே பார்க்கும் பொழுது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே சிலர்கள் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களாக, சிலர்கள் அதிகாரங்களுக்கு கீழ் வாழக்கூடியவர்களாக அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு இது. எப்படி இருந்தாலும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்களிடத்திலே சொல்ல வருவது, எந்த தரத்தில் இருந்தாலும் நேர்மையோடு வாழ்ந்து கொள். நம்மிடத்திலே அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நம்முடைய அதிகாரத்துக்கு கீழ் இருப்பவர்களிடத்திலே அநீதமாக நடந்து கொள்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. நான் பெற்றவன் என்பதற்காக வேண்டி பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமில்லாமல் வாழ்வது என்பது, ஒரு பிள்ளைக்கு ஒரு சட்டம், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு சட்டம் என்பது இஸ்லாத்திலே கிடையாது. பிள்ளைகள் என்று வரும் பொழுது எல்லோருமே பிள்ளைகள் தான், எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான். அதுபோல கணவனாக இருப்பவர்கள் தனக்கு வர வேண்டிய உரிமைகளை, கடமைகளை கேட்கிறோம். மனைவி எனக்கு இப்படி செய்ய வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்திலே பலகீனமான அந்த பெண்களாக இருக்கக்கூடிய
மனைவிமார்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதிலே நாம் யோசிப்பது கிடையாது. நமக்கு வர வேண்டியதை மட்டும் வசூல் செய்வது, அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயத்திலே அநீதம் இழைப்பது, குறை வைப்பது, இது முறையற்ற செயல் என்பதாக இஸ்லாம் சொல்லி காண்பிக்கும். எந்த தரத்திலே வாழ்ந்தாலும், அதிகாரம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அதிகாரம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான். எனக்கு என்ன வர வேண்டும் என்பதாக நான் நினைக்கிறேனோ அது அடுத்தவர்களுக்கும் போய் சேர வேண்டும். நீதமாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லித்தரக்கூடிய ஒரு உண்மையான நிலை. நபிமார்கள் அனுப்பப்பட்டது கூட இந்த உலகத்திலே நேர்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான். வெறுமனே குர்ஆனை போதிப்பதற்காக வேண்டியோ அல்லது ஷரியத்துடைய கடமைகளை கடமைப்படுத்துவதற்காக வேண்டியோ மட்டும் நபிமார்கள் அனுப்பப்படவில்லை. உலகத்திலே வாழக்கூடியவர்களுடைய உரிமைகள் சரியாக பாதுகாக்கப்பட வேண்டும். இவருக்கு ஒரு உரிமை வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவருக்கும் அந்த உரிமை போய் சேர வேண்டும். இவருக்கு ஒரு கடமை வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவருக்கும் அந்த கடமை போய் சேர வேண்டும். இதற்காக வேண்டித்தான் ரசூல்மார்களை அனுப்பியதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிப்பான். லகத் அர்ஸல்னா ரஸூலனா பில் பையினாத் வ அன்ஸல்னா மஅஹுமுல் கிதாப் வல் மீசான் லியகூம அன்-நாஸு பில் கிஸ்த். நபிமார்களை நாம் எதற்காக அனுப்பினோம்? தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பினோம். அவர்களோடு வேதங்களை நாம் கொடுத்து அனுப்பினோம். என்ன காரணம்? லியகூம அன்-நாஸு பில் கிஸ்த், மனிதர்கள் நேர்மையோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, நீதத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூல்மார்களையும் நாம் அனுப்பினோம், வேதத்தையும் அனுப்பினோம். எல்லாவற்றையும் அனுப்பியதுடைய நோக்கம் இதுதான். ஒருவருக்கு ஒரு சட்டம், இன்னொருவருக்கு ஒரு சட்டம் என்பதல்ல. ஆண்கள் என்று சொன்னால் அதிகாரம் படைத்தவர்கள் எது வேண்டாலும் செய்யலாம். பெண்கள் என்று சொன்னால் அதிகாரத்துக்கு கீழ் உள்ளவர்கள் அவர்களை எப்படி வேண்டுமானாலும் அடக்கி ஆளலாம் என்பது இஸ்லாத்திலே கிடையாது. ஆண்களுக்கு சில உரிமைகள் என்று வரும் பொழுது பெண்களுக்கும் செய்ய வேண்டிய சில கடமைகள் ஆண்களின் மீதும் உண்டு. இந்த உரிமைகளை வாங்கக்கூடிய நாம் அந்த கடமைகளையும் செய்ய தவறும் பொழுது அது அநீதம் என்பதாக குர்ஆன் சொல்லும். வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலேயும் நேர்மை இருக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், பேசும் பொழுது கூட நேர்மையாக பேசி பழகுங்க. எதையாவது பேசுகிறீர்கள் என்று சொன்னால் எது வேண்டுமானாலும் பேசலாம். அடுத்தவர் என்னிடத்திலே பேசும் பொழுது இப்படித்தான் பேச வேண்டும், ஆனால் நான் எது வேண்டுமானாலும் பேசுவேன் என்பது இஸ்லாத்திலே கிடையாது. என்னோடு நீ பேசுகிறாயா, ஒரு பண்போடு பேசு, மரியாதையோடு பேசு, என்ற உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து பேசு என்பதாக நினைக்கக்கூடிய நாமும் அவரோடு பேசும் பொழுது அதே மரியாதையை கொடுக்க வேண்டும். அவருக்கும் உணர்வு உண்டு என்பதை புரிந்து பேச வேண்டும். وَإِذَا قُلْتُمْ فَعْدِلُوا, நீங்கள் பேசுவதாக இருந்தால் கூட அதில் நேர்மையாக பேசுங்கள். அவர் நமக்கு கீழே உள்ளவர் தான் என்பதற்காக வேண்டி ஒரு சிறு பையனாக இருந்தால் கூட அவருக்கும் சுய மரியாதை உண்டு என்பதை குர்ஆன் சொல்லித் தருகிறது. சிறுவனாக இருக்கிறான் என்பதற்காக வேண்டி அவனுடைய மரியாதையை குலைத்து அவமரியாதை செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. பெரியவர்கள் எப்படி சிறியவர்களிடத்தில் மரியாதையை எதிர்பார்க்கிறோமோ அதுபோல நம்மை விட வயதிலே குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சில மரியாதைகள் உண்டு. அவர்களிடத்திலேயும் சில சபை ஒழுக்கத்தோடு தான் பேச வேண்டும். அவர்களுக்கும் கண்ணியம் உண்டு. இதுதான் நேர்மை என்பதை பேசும் பொழுதும் நேர்மையோடு நீதத்தோடு நீங்கள் பேசுங்கள். وَإِذَا قُلْتُمْ فَعْدِلُوا, நீங்கள் பேசுவதாக இருந்தால் அங்கேயும் நீங்கள் நீதத்தை கடைபிடியுங்கள். பல குடும்பங்களிலே பிரச்சனை இதுதான். நான் கணவன் எது வேண்டுமானாலும் பேசலாம், நீ மனைவி அப்படி பேசலாமா? இதுதான் பிரச்சனை. நான் கணவன், நான் எது வேண்டுமானாலும் பேசலாம்,
நீ மனைவி நீ அடங்கித்தான் போக வேண்டும் என்பதாக அடக்கி வைக்க முற்படும் பொழுதுதான் குர்ஆன் சொல்கிறது அப்படி அல்ல. வஇதா குல்தும் ஃபஅதிலு, நீங்கள் பேசினாலும் அங்கேயும் நீங்கள் நேர்மையோடு பேசுங்கள். அவளுக்கும் சில உணர்வுகள் உண்டு, அவளும் பேசலாம் என்பதாக சுதந்திரம் கொடுக்கப்படும் பொழுதுதான். அவளுக்கு தேவையான விஷயங்களை கேட்கும் பொழுது நீ அளவுக்கு மீறி பேசுகிறாய் என்பதாக அடக்குவது அது நேர்மை அல்ல. நாமே முன்பாக புரிந்து அவளுக்கு என்ன போய் சேர வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும். வஇதா குல்தும் ஃபஅதிலு, நீங்கள் பேசுவதாக இருந்தால் நேர்மையாக பேசுங்கள். ஒரு காலம் இருந்தது, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம். கொடுக்கல் வாங்கல் இருக்கும். யாராவது ஒருவருக்கு கடன் கொடுப்பார். குர்ஆன் கடனுடைய ஆயத்தை குர்ஆனிலேயே ஒரு மிகப்பெரிய ஆயத்தாக சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆனிலேயே ஒரு பெரிய ஆயத்து என்று சொன்னால் ஒரு பக்கம் அளவுக்கு ஒரே ஆயத்து தான். அது கொடுக்கல் வாங்கல், குறிப்பாக கடனை கொடுப்பது, கடனை வாங்குவது. அந்த ஆயத்தில் அல்லாஹ் வழிகாட்டுவான், கடனை கொடுக்கும் பொழுதும் கடனை வாங்கும் பொழுதும் எழுதி வையுங்கள். வாய்மொழியிலே கடன் கொடுப்பது நாளை பிரச்சனையை உண்டாக்கும். அது 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல் என்று வரும் பொழுது அந்த கடனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலத்திலே நிறைய நபர்கள் படிக்க தெரியாதவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர்கள் தான் படிக்க தெரிந்தவர்களாக இருப்பார்கள். சில நேரங்களிலே கடன் கொடுத்தவருக்கும் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. கடன் வாங்குபவருக்கும் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் குர்ஆன் சொல்கிறது, எழுதுவதற்கு ஒருத்தரை ஏற்படுத்துங்கள், எழுத தெரிந்தவரை. அவர் மூலியம், அதாவது எனக்கு எழுத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனவே கொடுக்கல் வாங்கலிலே எழுத்து இல்லாமல் எழுதி வைக்காமல் கொடுக்கல் வாங்கலை செய்யாதீர்கள். குறிப்பாக கடனுடைய விஷயத்திலே மார்க்கம் வலியுறுத்துகிறது. இந்த மாதிரி எழுதும் பொழுது யார் எழுதுகிறாரோ சில நேரங்களிலே கடன் கொடுத்தவருக்கு மட்டும் அறிமுகமானவராக இருப்பார், அல்லது கடன் வாங்கியவருக்கு மட்டும் அறிமுகமானவராக இருக்கலாம். அல்லாஹ் சொல்லுவான், அறிமுகமானவர் என்பதற்காக வேண்டி அவருக்கு தெரியாமல் கூடுதல் குறைவாக எழுதக்கூடாது. வல் யக்துப் பைனக்கும் காத்திபுன் பில் அத்லி, வல் யக்துப் பைனக்கும் காத்திபுன் பில் அத்லி, உங்களுக்கு மத்தியிலே எழுதக்கூடியவர் நேர்மையாக எழுதட்டும். எழுதி வைத்திருப்போம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதாக. அந்த எழுதக்கூடிய மனிதர் தெரிந்தவர் என்பதற்காக வேண்டி கூடுதலாகவோ குறைவாகவோ எழுதி வைத்து விட்டால் நாளைக்கு 6 மாதத்திற்கு பிறகு அந்த தவணையை திருப்பும் பொழுது வாங்கும் பொழுது அங்கே பிரச்சனை ஏற்படும். நேர்மை இல்லாமல் எழுதிவிடாதீர்கள். ஒல் யக்துப் பைனக்கும் காத்திபுன் பில் அத்லி, உங்களுக்கு மத்தியிலே எழுதக்கூடிய மனிதர் நேர்மையாக எழுதட்டும், நீதமாக எழுதட்டும் என்பதாக. இந்த கொடுக்கல் வாங்கலிலேயும் நேர்மை இருக்க வேண்டும், நீதம் இருக்க வேண்டும். பலர்கள் இப்படியும் சொல்வது உண்டு, மார்க்கத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்திலே 4 மனைவிகளை நிக்கா செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். இதை மட்டும்தான் பார்க்கிறார்கள். 4 மனைவிகளை நிக்கா செய்ய மார்க்கத்திலே அனுமதி உண்டு. இது ஒரு சட்டம்தான், இல்லை என்பதல்ல. ஆனால் இந்த சட்டத்திற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நேர்மை இருக்க வேண்டும். ஃபன்கிஹூ மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபாஅ, நீங்கள் ஒரு மனைவி நிக்கா செய்யுங்கள், 2 மனைவிகளை கூட நிக்கா செய்யுங்கள், 3 மனைவிகளை கூட நிக்கா செய்யுங்கள், ஏன் 4 பெண்களை கூட நிக்கா செய்து கொள்ளுங்கள். அனுமதி ஒன்றுதான். ஆனால் அந்த அனுமதிக்கு பின்னால் அல்லாஹ் சொல்ல வருவது, இது எப்பொழுது தெரியுமா? 4 மனைவியையும் நேர்மையாக நடத்த முடியும் என்றால் மட்டும்தான். ஒரு மனைவி வயதிலே மூத்தவளாக இருப்பாள், இன்னொரு மனைவி வயதிலே குறைந்தவளாக இருக்கலாம், ஒரு மனைவி அந்தஸ்து உள்ளவளாக இருக்கலாம், ஒரு மனைவி அழகுள்ளவளாக இருக்கலாம், இன்னொரு மனைவி அழகில்லாதவளாக இருக்கலாம், ஒரு மனைவி நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம், இன்னொரு மனைவி குடும்ப அந்தஸ்திலே குறைவானவர்களாக இருக்கலாம். அது மாதிரியான நேரங்களிலே உங்களுக்குள் நீதம் இல்லாமல் போகலாம்.
அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே நிபந்தனை 4 மனைவி பெண்கள் என்பது அனுமதிக்கப்பட்டது தான். அதனால் அதில் ஒரு பெரிய நிபந்தனை என்ன தெரியுமா? ஃபஇன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன். உங்களால் 4 மனைவிகளுக்கு மத்தியிலே நேர்மை முடியாது என்பதாக இருக்கும் பொழுது, நீதம் செலுத்த முடியாது என்று சொல்லும் பொழுது, ஃபவாஹிதத்தன், ஒரே ஒரு மனைவியை மட்டும்தான், ஒரே ஒரு பெண்ணை மட்டும்தான் நீங்கள் நிகா செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுவான். வெறுமனே இஸ்லாத்தை பற்றி அவதூறு பேசுபவர்கள் 4 பெண்களை இஸ்லாம் நிகா செய்து கொள்ள சொல்கிறது, இது பெண் இனத்திற்கு அநீதமான செயல் என்பதாக எல்லாம் சொல்லலாம். ஆனால் இஸ்லாம் சொல்லி தெரிகிறது, 4 மனைவிகளையும் நேர்மையாக நடத்த முடியும் என்று சொன்னால் மட்டும்தான், அவர்களுக்கு மட்டும்தான் 4 பெண்கள் அனுமதிக்கப்பட்டது. ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, நீங்கள் 4 மனைவிகளுக்கு மத்தியிலே அநீதம் செலுத்த முடியாது என்று நீங்கள் பயந்தால், அப்பொழுது ஒரே பெண்ணோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். ஃபவாஹிதத்தன், ஒரே ஒரு பெண்ணோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுவான். சில நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம், நாம் பாதிக்கப்படலாம். உலகத்திலே பாதிக்கப்பட்டால் யார் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களை பழி வாங்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு. ஏதாவது ஒரு வகையிலே நம்மை பாதிப்புக்கு உண்டாக்குகிறார்கள், உன்னை அடிக்கிறார்கள், அல்லது நம்முடைய மானத்தோடு விளையாடுகிறார்கள், அல்லது நம்மளுடைய பொருளோடு சோறையாடுகிறார்கள், உயிரோடு விளையாடுகிறார்கள். இந்த எல்லா நேரத்திலையும், பாதிக்கப்படக்கூடிய எல்லா நேரத்திலையும் இஸ்லாம் அனுமதி தருகிறது. எந்த அளவிற்கு நீங்கள் பாதிக்கப்பட்டீர்களோ அந்த அளவிற்கு பழி வாங்குவதற்கு அனுமதி உண்டு. பழி வாங்கும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு, உணர்வு அதிகமாகி, எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டோமோ அதை விட அதிகமாக பழி வாங்கி விடக்கூடாது. வஹது யுத்தம் நடைபெறுகிறது. அந்த நேரத்திலே வஹது யுத்தத்திலே 60-70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதாக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல்களிலே ஆங்காங்கே இரத்தங்கள் ஓடுகிறது. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இதை தாங்க முடியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த யுத்தத்திலே என்னுடைய தோழர்களிலே யார் கொல்லப்பட்டார்களோ ஒருவருக்கு பகரமாக 70 பேரை நான் பழி வாங்குவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று உணர்ச்சி படும் பொழுது வேகப்பட்டு சொன்னார்கள், ஒருவருக்கு பகரமாக 70 பேரை நான் பழி வாங்குவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கி நபியினுடைய வேகத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு கட்டுப்பாடு கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணர்ச்சி, சிறிய தந்தை அங்கே கொல்லப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணர்வு சற்று வேகமாக இருக்கிறது. கொடூரமாக ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நெஞ்சு பிளக்கப்பட்டது. அந்த வகையிலே கடுமையான முறையிலே, கொடூரமான முறையிலே கொல்லப்பட்டார்கள். சிறிய தந்தையினுடைய உடலை பார்த்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வேகமான வார்த்தை அல்லாஹ் உடனடியாக ஆயத்தை இறக்குகிறான். ஃபைன் ஆகபத்தும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபத்தும். நீங்கள் பழி வாங்குவதாக இருந்தால் நீங்கள் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டீர்களோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் பழி வாங்க வேண்டும். ஃபஇன் ஆகபத்தும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபத்தும் பி. நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டீர்களோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வதின் மூலமாக ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான். சில நேரங்களில் உறவுக்காரர்களால் பழிவாங்கப்படலாம், பாதிப்புக்கு ஆளாக்கப்படலாம், உடன் இருப்பவர்களால் பாதிப்புக்கு ஆளாக்கப்படலாம். எதுவாக இருந்தாலும் எந்த அளவிற்கு பாதிப்போ அந்த அளவிற்கு தான் பழி வாங்க வேண்டும். அதை விட அதிகமான அளவு பழி வாங்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. பல்வேறு நேரங்களிலே குடும்ப பிரச்சனை எங்கு வரும் தெரியுமா? சொத்து பிரச்சனையிலே வரும். குடும்ப பிரச்சனை எங்கு வரும்?
பல நேரங்களிலே சொத்துடைய விஷயத்திலே பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்திலே ஒருவர் அநீதமாக சொத்து எடுத்துக்கொள்வார், மற்றவர்கள் பாதிக்கப்படலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்படி ஒரு பிரச்சனை வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொத்து விஷயமாக 2 நபர்கள் வருகிறார். அவர் சொல்லுகிறார் இது என்னுடைய சொத்து, இன்னொருவர் சொல்லுகிறார் இது என்னுடைய சொத்து. ஒருவர் நன்றாக பேசுகிறார், இன்னொருவருக்கு பேச தெரியவில்லை. சபையிலே யார் நன்றாக பேசுவாரோ அவருடைய பேச்சு தான் எடுபடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இன்னமா அன பஷருன், நான் மனிதன்தான். நீங்கள் 2 பேரும் உங்களுடைய குடும்ப பிரச்சனையை, சொத்து பிரச்சனையை என்னிடத்திலே கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதில் உண்மையிலேயே யாருடைய சொத்து என்பது எனக்கு தெரியாது. ஒருவர் நன்றாக பேசுகிறார், இன்னொருவர் நன்றாக பேசவில்லை. உங்களுடைய வாதம் விவாதம் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு வார்த்தையிலே யார் சரியாக பேசுகிறாரோ, எது எனக்கு சரி என்பதாக படுகிறதோ, இதற்கு பின்னால் யாரிடத்தில் சொத்து சரியானது இது எனக்கு தெரியாது. சொல்லும் பொழுது யார் சரியாக சொல்வார்களோ, யாருடைய வார்த்தையிலே நேர்மை இருப்பதாக எனக்கு தெரியுமோ, ஃபஇன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன்தான். நீங்கள் என்னிடத்திலே கொண்டு வரும் பொழுது நான் வெளியிலே விசாரிக்கும் பொழுது சில நேரங்களிலே உரிமை அல்லாதவருக்கு கூட நான் தீர்ப்பளித்து விடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. உண்மையிலே யாருக்கு போய் சேர வேண்டியது இருக்குமோ அவருக்கு நான் தீர்ப்பு சொல்லாமல் பேசக்கூடியவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு நான் தீர்ப்பு சொல்லிவிடலாம். உண்மையிலே அது அவருடைய சொத்தாக இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் இருவருக்கும் தெரியும் உண்மையிலேயே இது யாருடைய சொத்து என்பதாக. சில நேரங்களில் என்னுடைய தீர்ப்பு அநீதமாக கூட ஆகிவிடலாம். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஃபஇன்னமா அன பஷருன், நான் மனிதன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய தீர்ப்பு அநீதமாக இருந்து தகுதியில்லாத மனிதருக்கு அந்த சொத்து வந்துவிடும் என்று சொன்னால், நபியினுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். பிரச்சனையை யார் கொண்டு போகிறார்களோ அவர்களுக்கு தெரியும் இது உண்மையிலே யாருடைய சொத்து என்பதாக. நபிக்கு தெரிய வாய்ப்பில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருவது அதுதான். எனக்கு இது யாருடைய சொத்து என்பதாக தெரியாது, ஆனால் பிரச்சனையை கொண்டு வந்த உங்களிலே 2 நபர்களுக்கும் தெரியும் இது யாருடைய சொத்து என்பதாக. நான் அநீதமாக தீர்ப்பு சொல்லிவிட்டால் அந்த சொத்தை ஒரு மனிதன் அநீதமாக எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், ஃபஇன்னமா அக்தஅ லஹு கித்அத்தம் மினன் நார், இந்த சொத்து நரகத்துடைய ஒரு பகுதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அநீதமாக ஒரு சொத்தை அபகரிப்போம் என்று சொன்னால், அடுத்தவருடைய பணத்தை அநீதமாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பார்ப்பதற்கு வேண்டுமானால் சலிசலிப்பாக தெரியலாம், அது நரகத்துடைய தொண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த உலகத்திலே வாழும் பொழுது எல்லா விஷயங்களிலும் கவனிக்க வேண்டும். என்ன வார்த்தை சொல்கிறோம், நம்முடைய விஷயத்தில் அடுத்தவர்கள் மரியாதையாக பேச வேண்டும் என்பதாக நினைப்போம். நாம் பேசும் பொழுது அடுத்தவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுப்பது கிடையாது. இதுவும் அநீதம்தான். கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் குறைவுகள் இதுவும் அநீதம்தான். பொது சொத்துகளிலே நாம் அநீதமாக எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய அநீதம்தான். இது போன்ற அநீதங்கள் உலகத்தில் நடக்கக்கூடாது. நேர்மை இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லித் தருவார்கள். அநீதமாக எடுக்கும் பொழுது அது சலிசலிப்பாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் பின்னால் நிச்சயமாக கை செய்தப்படக்கூடிய நிலைதான் வரும். இது எல்லா விஷயத்திலும் என்பதை தான் மார்க்கம் எச்சரிக்கிறது. நாம் யாரை பயப்படுகிறோமோ இல்லையோ, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள், மௌத்தை பயப்படக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள், மௌத்துக்கு பிறகு உள்ள கபருடைய வாழ்க்கையை பயப்படக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள், நாளை மறுமை நாளிலே மஹ்ஷரை பயப்படக்கூடியவர்கள் இஸ்லாமியவர்கள். நாம் இந்த உலகத்திலே அதிகாரம் பெற்றிருந்தாலும் கூட நம்முடைய அதிகாரத்தை கொண்டு எந்த வகையிலும் யாருக்கும் பாதிப்பை உண்டாக்கிவிடக்கூடாது, அநீதம் இழைத்து விடக்கூடாது. உங்களுக்கு மத்தியிலே நேர்மையாக வாழ்ந்து கொள்ளுங்கள், நீதமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய உண்மையான விஷயம். வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹுடைய போதனை
ரசூலுடைய வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.